ஹாய் மக்களே, சின்னஞ்சிறுக்கிளியே சீரியல் மே 18, 2026 என்னென்ன நினச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வச்சால் தமிழ் சீரியல் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஹைப் பட்டன் தட்டி விடுங்க. கதிர் வீடியோ கால் பண்ணி இந்துக்கு ஃபோன் பண்ணுறான். ஃபோன் பண்ணி, நீ பண்ணதுக்கு நான் இப்போது தாலி கட்ட போகிறேன் சித்ரா கழுத்தில், அதை பாரு, இந்தாடா இந்த வீடியோ காலில் காமி அவளுக்கு. இந்து, நீ வாழ்க்கை ஃபுல்லாக சித்ரா வாழ்க்கையும் உன் புருஷ வாழ்க்கையும் நம்மளாலேயே போயிடுச்சே, வீணாக போயிடுச்சேன்னு சொல்லி நீ துடிக்கணும், அதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பலவந்தப்படுத்தி சித்ரா கழுத்தில் தாலி கட்ட போகிறான். சிவா சீக்கிரமாக லொக்கேஷன் ட்ராக் பண்ணுங்கள், நம்ம சீக்கிரமாக போய் அந்த கதிரை பிடிக்கணும்னு சொல்கிறாரு. போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கும் போதே அவங்க லொக்கேஷன் கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க அங்கே பலவந்தப்படுத்தி தாலி கட்ட போகிறான்ல சித்ராவை, இவங்க ஒரே ஷூட் பண்ணிடுறாரு. அங்கே இருந்த ஆள் ஒருத்தனை ஷூட் பண்ணியும் அவன் விழுந்துடுறான். அப்போ தடுத்துடுறாங்க அந்த கதிர் சித்ரா கழுத்து தாலி கட்டுறத. சிவா வார்ன் பண்ணுறாரு, மரியாதையாக சரண்டர் ஆகிடு, இல்லட்டினா உனக்கு பனிஷ்மெண்ட் ஹெவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லும் போதே அவன் கேட்க மாட்டாமல் உடனே நான் அவள் தாலி கட்ட தான் போகிறேன் சித்ரா கழுத்தில், அதுக்கு முன்னாடி உன்னை முடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அவனை அடிக்க வரான் சிவாவை. சிவாவும் தடுக்கிறாரு. 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. உடனே போய் சித்ரா கருணா கையெல்லாம் அவுத்து விடுறா. முகத்தில் இருக்க அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் கவர்லாம் கட்டியிருக்காங்களா, அதெல்லாம் அவுத்துட்டு இவரும் ஹெல்ப் பண்ணி சண்டை போடுறாரு சிவா காப்பாற்றுறதுக்கு. கருணாவும் சிவாவும் சண்டை போட்டு அவங்க ஆளுங்கள்லாம் காலி பண்ணிடுறாங்க. அப்போ தான் அவனை கொல்ல போகிறான் கருணா. நீ இப்பெல்லாம் உயிரோடு இருக்கிறதுனால தானே நீ சித்ரா கழுத்தில் தாலி கட்ட போகிற, ஏற்கனவே நீ வேண்டான்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இருந்தாலும் நீ சித்ராவுக்கு தொந்தரவாக இருக்க, உன்னை கொலை பண்ணாமல் விட மாட்டேன்னு அவனை கொலை பண்ண போகிறான். அப்போதைக்கு சிவா தடுத்துடுறாரு. நீ இவனை கொலை பண்ணிவிட்டு வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயில் தண்டனை அனுபவிக்கணுமா, வேணாண்டா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்துவும் விற்று போலீஸ்கிட்ட நம்ம ஒப்படைச்சிருவோம் அந்த கதிரை அப்படின்னு சொல்லவும் அவரும் அமைதியாக விட்டுடுறாரு. இவனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சிவா சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு விட்டுடுறாரு. சிவா சொல்கிறாரு கர்ணாட்ட, இவங்க 2 பேரையும் நான் காப்பாற்ற முடிஞ்சதுன்னா அது காரணம் உன்னோட ஒய்ஃப் தான். உங்கள் ஒய்ஃப் மாதிரி ஒரு தைரியமான பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது. அவங்க தைரியமாக இருந்ததுனால தான் உங்கள் 2 பேரையும் காப்பாற்ற முடிஞ்சுது. நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும் லைஃப் ஃபுல்லாக. அந்த பொண்ணு உன் வாழ்க்கை கிடச்சிது உன்னோட கிஃப்டடா அப்படின்னு சொல்கிறாரு சிவாவும். உடனே இவரும் இந்துவை பார்த்து சாஃப்ட் கார்னராக பார்த்து சிரிக்கிறாரு கருணாவை பார்த்துட்டு சித்ரா பயத்தில் கட்டி பிடிச்சிக்கிறா. அண்ணா நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லவும் அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, வா போகலான்னு கூப்பிட்டு போகிறான். வீட்டில் போய் இறங்குறாங்க ஆட்டோவில். கருணா சொல்கிறான், வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நான் வெளியில் நடந்தது எதுவும் வீட்டுக்கு தெரிய வேணான்னு சொல்லிடுறான் இந்துக்கிட்டேயும் சித்ராக்கிட்டேயும். இவங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க. உடனே ஜெயந்தி சந்தோஷமாக கருணா வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறா சுகுணாட்ட. அப்படியா அப்படின்னு சொல்லும் போது அங்கே கிருபா அப்பா இருக்கார்ல, அவர் சொல்கிறாரு, கருணா வந்துட்டான்னு சொல்கிற, போய் ஆழ்த்தி ரெடி பண்ணுமா, அவன் வேறு ஹாஸ்பிட்டலும் வந்திருக்கான், திருஷ்டி சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜெயந்தியும் கருணா வாசல் நின்றுட்டுருக்காரு. ஜெயந்தி போய் திஷ்டி சுற்றுறாங்க. உன் மேலே எவன் கண்ணு பட்டுச்சோ அவன் கண்ணு இப்போ பட்டு போயிடும்டா, எல்லா கண்ணும் பட்டு நீ நல்லா இருப்ப நீ அப்படின்னு சொல்லி திஷ்டி சுற்றி போட்டு வராங்க. எப்படி இருக்கு உடம்பு, பரவாயில்லையான்னு ஜெயந்தி கேட்குறாங்க. பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பைக்கில் போகும்போது பார்த்து போக மாட்டியாடான்னு சுகுணா கேட்குறாங்க. பார்த்து தான் நீ போனேன், இது எதிர்பாராதமாக இது மாதிரி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் சரி இனிமேல் போயிட்டு பார்த்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. வலிக்குதா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம், ஒரு இடத்துல மட்டும் கொஞ்சம் வலி இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு கருணா. சரி உள்ளே கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கிருபா அப்பா சொல்கிறாரு. உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போனதும் கிருபா அப்பா சொல்கிறாரு, கருணா நீ இல்லாமல் 2 நாள் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு, என்னை பார்த்துக்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னை பூஜை வரைக்கும் கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. கருணா கூப்பிட்டு போகிறாரு. கிருபா அப்பாவை கூப்பிட்டு போக சாமிகிட்ட வேண்டிக்கிறாரு. என் பையனை நல்லபடியாக வீடு கொண்டு சேர்த்துட்ட சாமி, இனிமேலாச்சும் அவன் கூட நீ துணையாக இருக்கணும், அவன் நல்லா இருக்கணும், நீ தான் எப்பயுமே அவன் கூட துணையாக இருக்கணும்னு சொல்லி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு துண்ணூறு பூசி விடுறாரு. இதெல்லாம் திவாகர் பார்த்துட்டு சண்டை போடுறான்.
எப்பா எப்பயாச்சும் நீ வந்து என் மேலேயும் அண்ணன் மேலேயும் இது மாதிரி பாசமாக இருந்திருக்கியா? இந்த கருணா மேலே மட்டும் ஏன் உனக்கு இவ்வளோ பாசம்னு கேட்குறான். ஏய் நீ உனக்கு தெரியாமல் பேசாதடா. நீ கிருபா ஜாதகப்படி கிருபா வந்து உயிரோட ரொம்ப நாள் நல்லா இருக்கணும்னா கர்ணா நம்ம வீட்டில் அதுக்கு இருந்து தான் ஆகணும். அவன் நல்லா இருந்தால் தான் கிருபா நல்லா இருப்பான் ஜாதகப்படி. அதனால தான் நான் அது மாதிரி நடந்துக்கிறேன் அப்படின்னு கிருபா அப்பா சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே கிருபா ஒருத்தவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசிகிட்ருப்பாரு. எங்களோட ரத்தம் ஒருத்தவன் வந்து மிஸ் ஆகிட்டான், அவனை கண்டுபிடிக்க உங்களுக்கு லாய்க்கு இல்லை, நீங்கள் என்னென்னா அவனை மிஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஆள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி திட்டிகிட்டு இருக்கான். அது யாருன்னா கருணாவை தான் அவன் சொல்கிறான். கிருபா அப்பாவோட 2வது பொண்டாட்டியோட பையன்தான் கருணா. இது வந்து கிருபா அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது இந்த விஷயம். கிருபா வந்து சித்ரா கூப்பிட்டு டாக்டர் என்ன சொன்னாருன்னு கேட்குறாரு. உடனே என்ன சொல்லன்னு தெரியாமல் முழிக்கிறா. அப்போ உடனே இந்து வந்து சில ரிப்போர்ட்லாம் இன்னும் வரல, வந்தோடனே நாளைக்கு திரும்பவும் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இவன் பாட்டிக்கே போயிடுறான் கிருபா. திவாகர் வந்து இவளை கேட்டால் அவள் பதில் சொல்கிறா, இது சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கான். உடனே அங்கே கிருபா அப்பா இந்துவை கூப்பிட்டு கருணாவை கூப்பிட்டு போய் அவனை குளிக்க வை, அவன் வர வெளியில் ஹாஸ்பிட்டல் அங்கே இங்கேயும் போயிட்டு வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் போகிறான். இவரை கூப்பிட்டு போகிறா கருணாவை. வீட்டுக்கு போய் உட்கார வைக்கிறா. உட்கார வச்சு பேசிகிட்டு இருக்காங்க 2 பேரும். பரவாயில்லையா உடம்பு அப்படின்னு கேட்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறான். அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்க்குறான் கருணா. அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து பேசுகிறான். அம்மா நீ மட்டும் உயிரோடு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தபோது என் கூடவே இருந்து பார்த்துருந்துருப்பீங்க என்ன. ஆனால் நீங்கள் இல்லாமல் போயிட்டீங்க. நான் என்ன பண்ணுவேன், நீங்கள் வந்து என் கூடவே இருந்திருக்கணும், ஆனால் என் கூட இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கும்போது நீ வந்து உங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு இருக்காதனால தான் நீ வந்து பெரிய கண்டத்துலேருந்து தப்பிச்சிருக்க. அதனால் நீ ஒன்றும் கவலைப்படாத, போய் ஐயா சொன்ன போது குளிச்சுட்டு வா போயின்னு சொல்கிறா இந்து. இவளும் குளிச்சுட்டு வரான். கருணா கேட்குறான் இந்துக்கிட்ட, எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து என்னை நீ காப்பாற்றின அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா உடம்பு சரியாமல் ஆப்ரேஷனுக்கு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருந்தப்போ நீ எங்கள் அப்பா உயிரை காப்பாற்றுறதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ணல, அதனால தான் நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணேன், அது மாதிரி தான் இதுவும் அப்படின்னு சொல்கிறா இந்து. நீ எதுக்கு ஃபீல் பண்ணிகிட்ருக்க, நீ ஒன்றும் அனாதை கிடையாது, உனக்குன்னு 2 அண்ணன் 2 அண்ணி, அண்ணன் குழந்தைங்க, நான் அப்பா ஸ்தானத்தில் ஐயா இருக்கார், நீ எதுக்கு கவலைப்படுற, நீ ஏஞ்சி படுவா அப்படின்னு சொல்லி படுக்க வச்சு போரெல்லாம் பூத்தி விடுறா. அவன் கையில் வந்து மாட்டிக்குது அவளோட முடி, அவள் எடுத்து விட்டுட்டுருக்கா. அதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பை மக்களே, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க.